ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜனவரி 26 முதல் பிப்ரவரி 1 வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மிதுன ராசிக்குள்ள செவ்வாய் வக்ரகதியில் இருக்காரு. கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் தனுசு ராசியிலேருந்து விருச்சிக ராசியிலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதே சமயம் சூரியன் புதன் இந்த வாரத்தில் மகர ராசியில் இருக்காங்க. மகர ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை, கும்பராசியில் சனி சுக்கிரன், மீன ராசியில் ராகு பகவான். இதில் ஜனவரி மாதம் 28 அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசியிலிருந்து உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. இந்த உச்சஸ்தானத்துக்குள்ள இந்த சுக்கிரன் வரதுனால உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகம் இது பல ராசிகளுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரே பயிற்சி சுக்கிர பயிற்சி மட்டும்தான், ஜனவரி 28 அன்னைக்கு. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் வார ஆரம்பத்தில் 26 காலை 8:26 வரை. அதுக்கப்புறம் ரிஷபராசிக்கு தனுசு ராசிக்குள்ள சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இதில் சந்திராஷ்டமம் மட்டும் இல்லைங்க, சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது ரிஷபராசிக்கு. இந்த சந்திரமங்கல யோகம் பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் பயிற்சியானதுலேருந்தே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிவிட்டது. அந்த காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு கந்தாய பலன் சூப்பராக இருக்குது. அதனால் ரிஷபராசிக்கு பணப்புழக்கம் சந்திராஷ்டமத்தில் கூட பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதில் 26 ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம், 28 மதியம் 2:52 வரை. 28 மதியம் 2:52 சந்திரன் மகர ராசிக்குள்ள பிரவேசமாகி சூரியன் புதனோடு இணைகிறாரு. இந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது சூரியன் புதன் புதாதித்ய யோகம். அந்த சமயத்தில் சந்திரனும் சேர்றது யோகத்தை ஏற்படுத்தினாலும் அது சில ராசிகளுக்கு அனாவசிய குழப்பத்தை ஏற்படுத்தும். 28 30 ஜனவரி 30 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜனவரி 30 மாலை 6:35 சந்திரன் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறாரு. சனி சந்திரன் சேர்க்கை இது கடகராசிக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகின்றது. எத்தனை நாள் வரைக்கும்னா, ஜனவரி 30 பிப்ரவரி 1 காலை மாலை 8:59 வரைக்கும், அதாவது பிப்ரவரி 1 ராத்திரி 8:59 PM வரைக்கும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது பிப்ரவரி 1 இரவு 8:59 சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் மீன ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணும்பொழுது இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசி நண்பர்கள் உங்களுடைய சந்திராஷ்டம தினத்தன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், காலையில் சூரிய உதயத்துக்கு அப்போது கரெக்டாக அந்த 6 to 6:30 உங்களுடைய வீட்டு மாடியிலையோ இல்லை வீட்டு தோட்டத்திலேயோ காகங்களுக்கும் புறாக்களுக்கும் அரிசி மாவை குருண அரிசி இருக்கலாம், இல்லாட்டி கோதுமை மாவில் உருண்டை பிடிச்சி அதை பரப்பிட்டு போகலாம். இதை செய்வதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏற்படுகின்ற தடங்கல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தினமும் காத்தால பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது, தடைகள் இருக்காது, சங்கடங்கள் இருக்காது, அவமான பெயர் ஏற்படாது. வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி
அன்பிற்குரியவர்களே, இந்த வார ஆரம்பத்தில் 26ஆம் தேதி காலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 8:26 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும். ஸோ எழுந்திருக்கும் போது அன்றைக்கி சூரிய உதயத்தப்போ உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. தேய்பிறை சந்திரன் தான் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில், வக்கர செவ்வாயின் பார்வையில் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு தந்தை வழியில் சில மனோபலமான செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு வேலை விஷயமாக முயற்சி எடுத்திருக்கீங்கன்னா அதில் அந்த வெற்றி செய்தி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 26லேருந்து சந்திரன் செவ்வாயுடைய பார்வையில் 28ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அந்த சமயத்தில் இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்டர்வியூக்கு போகிறீங்களா, சக்ஸஸ். ஏதாவது ஆப்ரேஷனுக்கு போகிறீங்களா, சக்ஸஸ். ஆப்ரேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஆப்ரேஷனுக்கு போகிறீங்களா, நீங்கள் டாக்டராக இருந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்களா, ஒரு கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன், யூ வில் பி கிரியேட்டிங் அ ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி ஒரு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் 2ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். இதில் 28ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் விரையாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வேலை விஷயமாக வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ இந்த வாரத்திலேருந்து உங்கள் லைஃப்பில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு இணைகின்ற சந்திரன் இந்த வாரத்தில் 28லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். இன்ஃபேக்ட் உங்கள் ஹையர் அஃபிஷியல் சிஎக்ஸோ சிஎஃப்ஓ அவங்களே உங்களை பார்த்து பயப்படுவாங்க. என்னமோ இந்த ஆள்கிட்ட இருக்குப்பா, ஏதோ எம்டி இவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறார் அப்படின்ட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்குது. சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது சந்திரன், சூரியன், சனி, சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை இருக்காது. இதில் சுக்கிரன் 28ஆம் தேதியே மீனராசிக்கு வந்துடுவார். அந்த நாட்களில் உங்களுக்கு அந்த சந்திரன் சனி சேர்க்கைங்கிறது உங்களுடைய வியாபாரத்தில் அலைச்சலை கொடுத்தாலும் தன லாபத்தையும் பெருத்த லாபத்தை ஏற்படுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வருமானம் ஏற்படுகின்ற நாட்கள். ஸோ இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருத்த லாபத்தை தரக்கூடிய நாட்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி ராத்திரி 8:59க்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது அந்த விரையாதிபதி குரு 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு லாபத்தையும் தன லாபத்தை மட்டுமல்லாமல் பூமி லாபத்தையும் ஏற்படுத்துவார். ஆனால் பூமிக்கு செலவையும் கொடுப்பார். உங்கள் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு, அதன் மூலமாக உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்காக கடல் கடந்து பயணிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு குறிப்பாக எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நடக்கிறது அத்தனையும் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. 28 வரைக்கும் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கிறனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு செய்யணும், குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. தினமும் காலையில் கந்தசஷ்டி கவச்சம் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பணப்புழக்கத்திற்கு குறைவில்லாமல் பார்த்துப்பார். நண்பர்கள் மூலமாக, சக பணியாளர்கள் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆனால் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சட்டுன்னு இந்த துடுக்குத்தனமாக பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ துடுக்குத்தனமாக பேசுவீங்க. அதே சமயம் வியாபாரம் செழிப்படையும். வியாபாரத்தில் அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களுக்கு அதிரடி தீர்வுகளை தரக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் அதுவும் குறிப்பாக நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில், இந்த ஆசாரி வேலை பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பெருத்த லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. லாபஸ்தானத்துக்கு இந்த வாரம் 28ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு ராசிநாதன்.
ஸோ சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு வியாபார செழிப்புத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை இன்ஃபேக்ட் உங்களை வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டுடைய ஸ்டார் யாராவது ஒருத்தர் ரிஷபராசிக்காரங்களை கூப்பிட்டு பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தொழில் உங்களுடைய டொமைனில் நீங்கள் எந்த அளவுக்கு சாதனை பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த உங்களை பாராட்டக்கூடிய நபர் பெரிய மனிதராக இருப்பார். ஸோ இந்த வாரம் முதல் கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு உங்களுக்கு பெருத்த லாபம் மட்டுமல்லாமல் பெருத்த மரியாதையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற வாரமாக இருக்கும். 26 முதல் 28 சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் மட்டும் செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போவீங்க, அனாவசியமாக அடித்தடி சண்டை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் பெருசாக நஷ்டங்கள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். விரையாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை, அதனால் உங்களுடைய தூக்கத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, தொழில் ரீதியான டிஸ்டர்பன்ஸ். அதனால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ராத்திரி தூங்குறதே 12 மணி 1 மணிக்கு தான் தூங்குற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுடன் வாக்குவாதம், குழந்தைகளுடைய பிடிவாதம், உடன்பிறப்புகளின் திமிர்த்தனமான பேச்சுக்கள், உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் எதிரித்தனமாக பேசுவாங்க, எதிர்ப்புத்தனமாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகாரமாக பேசி உங்கள் காரியத்தை சாதிக்க முடியுமே தவிர அன்பாக பேசி எந்த காரிய சாதனையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தன பிராப்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய தொழில் திறமையின் மீது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கும் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். ஸோ இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, இந்த ஹயக்ரீவ பெருமானை வணங்கி வாருங்கள். வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு எதிரிகளை வெல்வதற்கும் எதிரிகளால் வருகின்ற தடைகளை தகர்த்தெறிவதற்கும் ஹயக்ரீவ பெருமானின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்கள் அறிவு உங்களுக்கு சில சமயம் எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக சட்டுலாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுதும் சரி, 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 26 முதல் 28 வரைக்கும் சரி, 28லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுதும் சரி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும். பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்தாலே சந்தோஷமாக இருக்கும், எந்த விதமான கெடுபலனும் இல்லை. ஆனால் இங்கே தேய்பிறை சந்திரன் வந்தால் கூட கெடுதல் கிடையாது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நட்பு ரீதியான சில மன புகைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் எல்லாம் நல்லதான் பேசுவீங்க, ஆனால் உங்கள் கூட சுற்றி இருக்காங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நீங்கள் பேசுகிறது என்னமோ வேணும்ன்ட்டே பேசுகிறீங்க, அவங்கள கிண்டல் பண்ணணும், அவங்கள அவமானப்படுத்தணும்னு பேசுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்ககிட்ட பகைமை பாராட்டுவார்கள். நண்பர்களையே பகையாக உணர்த்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவர்களுக்கு. அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஆக்சுவலாக 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுங்கிறது, ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நீங்களே எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு நீங்கன்னா உங்கள் வார்த்தை தான், உங்கள் வாய் தான் உங்களை கெடுக்கும். இந்த சில பேருக்கு சொல்லுவாங்க தெரியுமா, வாயில் சனின்ட்டு. உங்களுக்கு வாயில் சனி கிடையாது, வாயில் புதன் இருக்கார். ஆனால் புதன் தான் அறிவுபூர்வமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சில வேண்டாத விஷயங்களை பேசுவீங்க. அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் இந்த வாரத்தில் 6, 7, 8, 9, 10ஆம் இடத்துக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது குரு பார்வையில் இருக்கிறதுனால பெருசாக கஷ்டம் கிடையாது, கடன் பிரச்சனைகள் இருக்காது, சமாளிச்சிடலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதே சமயம் கடனையும் அடைக்கக்கூடிய இந்த சிறு சிறு கடன் கைமாற்று வாங்குவாங்க தெரியுமா, இந்த ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் வீட்டில் பக்கத்து வீட்டில் போயிட்டு எனக்கு பணம் வரல, எனக்கு கொடு, ஒரு 2 நாளில் கூட, இதெல்லாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி கைமாற்று. ஆனால் பெருசாக கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் தான் முடியும். அதே சமயம் 8ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 28 முதல் 30ஆம் தேதி வரை
சூரியன், புதன், சந்திரன் இந்த 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்க பண்ணுறது உங்களுக்கு நல்லதுக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நமக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாங்க, நமக்கு அகைன்ஸ்ட் அப்பா அம்மா நமக்கு சப்போர்ட் இல்லை, தம்பி தங்க சப்போர்ட் இல்லை, இப்படின்ட்டு நீங்களாக ஒரு கற்பனையை உணர்த்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இன்ஃபேக்ட் நீங்களே உங்களுக்கு எதிராக இருக்கீங்கன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் தான் சங்கடத்தை ஏற்படுத்தும். 30ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை, ஜனவரி 30ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய பண உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 1ஆம் தேதி முதல் உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் வந்து கடல் கடந்து பயணிக்கும் யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் வார கடைசியில் வருது. ஆரம்பத்தில் அனாவசியமான குழப்பங்கள் இருக்குது. இது குடும்ப தலைவிகளுக்காகட்டும், குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்காகட்டும், உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும், வியாபாரம் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தாலும் சக பணியாளர்கள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாட்களாக இருக்கும். ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணர் வழிபாடு பண்ணணும். சம்மோகன கோபாலன்கிற மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வரணும். இந்த சம்மோகன கோபாலன் மந்திரத்தை சொல்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க உங்களை பற்றின உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். கிருஷ்ணரின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 30லேருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி, நீங்கள் தொட்டது துலங்கும் வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணாலும் 5ஆம் இடத்துல குரு பார்வையில், 6ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில். இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி 12ல் மறையிறதுனால கணவன் மனைவி உறவில் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில், கடல் கடந்த விஷயத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய நாட்கள். 5ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்த வியாபாரம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நாட்களான 28 முதல் 30 உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பிளாங்காக இருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அவர்கள் பேச்சை கேட்டு வாழ்க்கை துணை, நண்பர்கள், சக பணியாளர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதே சமயம் 8ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், குறிப்பாக உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் உங்கள் வாழ்க்கை துணையும் சில தேவையற்ற விமர்சனங்களை பண்ணுவாங்க. ஆனால் அந்த 28ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டு சுக்கிரன் குரு பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக உங்களுடைய தந்தையின் மூலமாகவும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பெருத்த லாபத்தையும் பெருத்த மரியாதையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். எப்படிப்பட்ட லாபம் ஏற்படும்னா, வியாபாரத்தில் லாபம், உத்தியோகத்தில் லாபம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சொந்தமாக தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தல், அரசாங்க வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுதல். இன்ஃபேக்ட் அரசாங்கத்துக்கு கூட ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி, அஷ்டம சனி பாதிப்புகள் குறைந்து வளர்ச்சியை நோக்கி பாக்கிய சனி என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரத்திலேருந்தே துவக்கம் ஆரம்பம். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நல்ல அறிவார்த்தமான நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் நட்பு பாராட்டி உறவு முறை கொண்டு அவர்களின் அறிவுரையை கேட்டு படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் உங்களுடைய எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. இது பெற்றோருக்கு பெருத்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் பார்த்திங்கன்னா, இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உங்கள் கிராமத்து தேவதைகளை, கிராம தேவதைன்னா என்னென்னா உங்கள் ஊருக்கு வெளியில் நீங்கள் சென்னை சிட்டியில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு எல்லை தெய்வம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த எல்லை தெய்வத்தையோ அல்லது அந்த கிராமத்து தேவதையை வணங்குவதோ முயற்சி எடுத்தீங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்தும். அது நாகாத்தம்மன், பனச்சி அம்மன்,
இந்த மாதிரி அம்மன் தெய்வங்கள் எதாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து தீமிதி விழா நடக்கும் நம்ம ஏப்ரல் மாதத்துலலாம். அந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கக்கூடிய சன்னிதானத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு அரணாக நின்று காப்பாற்றுவார்கள். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் அப்படின்னு ட்ராவல் பண்ணுறாரு இந்த வாரத்தில். இதில் வார கடைசியில் பிப்ரவரி 1ஆம் தேதி ராத்திரி 8:59 சந்திராஷ்டமம் துவங்கிறது, அடுத்த வாரம் வரைக்கும் போகிறது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வார ஆரம்பத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள், ஸோ 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். 28க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சபலத்தை அடைந்து குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறார். அந்த சமயத்தில் சந்திரன் சூரியனோடு இணைகிறாரு, 6ஆம் இடத்துக்கு வராரு. இதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் ரீதியாக நீங்கள் வேலை செய்யாமல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக தொழில் நடத்துகிறீங்க, ஒரு சிறு தொழில் அதிபர், மைக்ரோ எம்எஸ்எம்இ, இந்த மாதிரி எம்எஸ்எம்இயில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைத்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் ஏற்படும். அதே சமயம் எந்த தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டு சுக்கிரனோடு இணையக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இதில் சனி சப்தமஸ்தானத்திலேருந்து அஷ்டமத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அஷ்டமத்துக்கு போனார்னா அவருக்கு அந்த இடத்துல பவர் கம்மி. அதனால் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆக்சுவலாக குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த சனியுடைய அஷ்டம சனியுடைய பாதிப்பு பெருசாக கஷ்டத்தை ஏற்படுத்தாது. இது அடுத்த மார்ச் மாதம் நடக்கிறதை நான் இப்போவே சொல்கிறேன். இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லும்பொழுது இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நியூ இயர் பலன்களாகட்டும் பெருசாக பர்சன்டேஜ் கொடுத்துருக்க மாட்டோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வாரத்திலேருந்தே உங்களுக்கு சில தேவையற்ற விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட குழப்பம்தான் பிரச்சனைக்கு காரணமே தவிர குடும்பத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரன் குரு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த வாரத்திலேருந்தே. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த வாரத்தில் அதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளால் வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் குருவோட பார்வையில் 6ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை மட்டும் இல்லாமல் சுக்கிரனின் பார்வையும் இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரம் இது. இது எல்லா கேட்டகரி மக்களுக்கும் பொருந்தும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, வாரக்கடைசியில் சந்திராஷ்டமம் வருது. அதனால் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஒன்றா காகத்துக்கு வீட்டுக்கு பின்னாடியோ இல்லை மொட்டை மாடியிலையோ பிரெட்டு துகள்களை போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்கெட்டை உடச்சி போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் இந்த கோதுமை மாவை தண்ணியும் உப்பும் போட்டு கலந்து ஒரு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டைகள், சின்ன சின்ன உருண்டைகள், சீடைக்கு பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு 40 உருண்டை 50 உருண்டை இல்லை ஒரு கையளவுக்கு இவ்வளோண்டு இருந்தால் கூட போதும் மாவு, அதை பிசைஞ்சு அதை காகங்களுக்கு போட்டு வாங்க. விடியற்காலையில் இதை வாரம் முழுவதும் செய்கிறது மட்டும் இல்லாமல் துர்கா சப்தஸ்லோகி சொல்லி துர்கையை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை அமையும். கன்னி ராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. பண வருமானம், குடும்ப ஒற்றுமை, உறவினர்களின் வருகை, சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுப்பது போன்ற விஷயங்கள். 4ஆம் இடத்துக்கு சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பயிற்சியாகி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அதாவது 26லேருந்து 28 வரைக்கும் இருப்பார். அந்த 28ஆம் தேதி சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாகி சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகம். இதன் மூலமாக உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுவடைகின்ற காரணத்தினால இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு திருமண யோகம் கைகூடும். வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் விலகும். நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைத்து புதிய பார்ட்னர்ஸ் உருவாகி நீங்கள் உங்கள் வியாபாரத்தை துவக்கிறதுக்கோ
தொழில் முனைவோருக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தில் சந்திரன் 28ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். 29லேருந்து உங்களுக்கு தடைகள் இருக்காது, வருமானம் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், வியாபாரத்தில் படிக்கின்ற குழந்தைகளில் இவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் நீங்கள் டீச்சர், அதாவது அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால், பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், உங்களுடைய வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உச்சமடைகின்ற பொழுது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய லாபம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக நிலம் வீடு வாங்கிறதுக்கெல்லாம், ஆஃபீஸ் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற இரவு 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். இதன் மூலமாக நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், வாக்குவாதங்கள் நிவர்த்தியாகும். என்ன, உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் அல்லது பதட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லைன்னு 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை. ஆனால் அதனால் நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள், நீங்கள் குழப்பமே இருக்காத சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ஏதாவது நிலத்தில் போர் போடணும், அதாவது நிலம் சார்ந்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த இடமாற்றம் ஏற்படும். ஒன்றா சொந்த வீட்டுக்கு போவீங்க, இல்லாட்டி வேலை விஷயமாக வெளியூருக்கு பயணப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு மாற்றத்தையும் வளர்ச்சியும் தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்குற கேள்விகளுக்கு ஒரே பரிகாரம் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வழிபாடு செய்யணும், உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்யணும். இதை பண்ணிட்டு வாங்க. அதுவும் முன்னோர் வழிபாடுனா வயசானவங்களில், குறிப்பாக இறந்து போனவங்களில் பெண்கள், சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு 5 குழந்தைகள், அதாவது 9 வயசுக்கு கீழே ஏஜ் அட்டன் பண்ணாத, பியூபர்ட்டி வயசுக்கு வராத பெண் குழந்தைகள் இருந்துன்னா அந்த குழந்தைகளை கூப்பிட்டு அதை அம்பாலாக பாவித்து அந்த 5 குழந்தைகளுக்கும் காலில் நலங்கெட்டு அந்த குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வாங்கி இதை பண்ணிட்டு வாங்க. அவர்களுக்கு ஆசைப்பட்டதை கொடுங்க. அவங்க ட்ரெஸ்ஸு வேணாம், எனக்கு ஒரே ஒரு நோட்டு தான் வேணும்னா அதை வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைகள் கேட்குறத வாங்கி கொடுங்க. இதன் மூலமாக அம்பாளின் அனுகிரகம் மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்று உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். துலாம் ராசி, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற, எதிரிகள் கூட அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தில் ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்ச பலத்தை அடைகிறார். அது மட்டும் இல்லைங்க, இந்த வாரம் 28ஆம் தேதி ஜனவரி 28 சுக்கிரன் குரு பரிவர்த்தனாயோகம், அஷ்டமாதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்பு பகுதியில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியில் பிரச்சனை வரும். ஆண்களாக இருந்தால் இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், சப்தமஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி. தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படும் அல்லது குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பிடிவாத குணத்தை விட்டு அவங்களுக்கு சாதகமாக செயல்படணும். ஆனால் நாம் தான் கொஞ்சம் பிடிவாத குணத்தோட எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படி தான் இருப்பேங்கிற திமிரில் இருக்கும். அந்த திமிரை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சந்திரன் இந்த வாரத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த 2ஆம் 3ஆம் இடத்துக்கு போகும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக, வாழ்க்கை துணை மூலமாக சேமிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கை, குரு பார்வையில் வந்துடுவாங்க. இதுவும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. 4ஆம் இடத்துல புதன் இருந்தாலே சந்தோஷம்தான். ஆரோக்கியத்தில் குழப்பம் இருக்காது, தெளிவான சிந்தனை ஏற்படும். தெளிவான விஷயத்தின் மூலமாக
உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் சிறக்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது அந்த இடத்துல சனியோடு சேருகின்ற சந்திரன் உங்களுடைய வேலை விஷயமாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா சுக்கிரன் உச்சபலத்தை அடைகிறார். இதனால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படும். வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு சுக்கிரன் குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷ செலவுகள், வீட்டில் நகைகள் வாங்கிறதுக்கு, வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட செலவுகள்லாம் ஏற்படும். அதே சமயம் எதிரிகளுக்கு கூட உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு பெருந்தன்மை தன்மை ஏற்படுறதுனால உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த வாரம். இந்த வாரத்திலேருந்தே உங்களுக்கு அடுத்த 3 வருஷத்தில் எப்படி இருக்க போகிறதுங்கிறது இந்த வாரத்திலே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 3 வருஷம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத இந்த வாரத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது நரசிம்மருடைய மந்திரம். அந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டுருங்க. இதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். அதே சமயம் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி விலகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கி 5ஆம் இடத்துக்கு வரைக்கும் போக போகிறாரு. 3ஆம் இடத்துல அவர் சூரியனோடு இணைகிறாரு, புதனோடு இணைகிறாரு. வேதை பொருத்தம் ஏற்படுகின்றது. இதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும், பண வருமானம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதுநாள் வரைக்கும் நீங்கள் ஏமாற்றத்தை, தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இனி தோல்விங்கிறதே இருக்காது. அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்குங்கிறத இந்த வாரம் சொல்லிடும். நீங்கள் அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் கவலைப்படுவீங்க தெரியுமா? அந்த கவலையை போக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் உங்களுக்கு நற்செய்திகள் தருகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றி, எதிர்ப்புகள் இருக்காது, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களை பற்றி தவறாக பேசியவர்களின் வாயை அடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் அலுவலக ரீதியாக, வியாபார ரீதியாக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது. நண்பர்கள், வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணபலம் அதிகரித்தல், தொழில் சிறக்கக்கூடிய வகையில் குழந்தைகளின் வளர்ச்சி, உங்களுடைய வியாபார வளர்ச்சி, உடன் பணியாற்றுபவர்களின் அன்பு பாராட்டுதல், வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. இது எல்லாமே சந்திரன் உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது தான். ஸோ இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் கெடுதல்கள் இல்லாத நாட்களாக இந்த வாரம் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த வாரத்துலேருந்து இன்னும் 2 வாரத்துக்கு உங்களுக்கு கெடுதலே இருக்காது. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். அந்த சந்திராஷ்டம நாட்களில் கூட உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து உங்களுடைய நீண்ட நாள் முதலீடுகள் திரும்பி கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். கடல் கடந்து வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், யூடியூப் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் யோகோபித்த வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், வியாபாரிகள், இவங்கள்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் பெரிய மனிதர்களை நண்பர்களாக பெறக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் கடல் கடந்து போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவ மாணவிகள், இளம் தலைமுறையினருக்கு இந்த வாரத்தில் கடல் கடந்து பயணிக்கும் யோகம் ஏற்படும். அதாவது விசா ப்ராசஸ் ஆகும். நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது ரெக்டிஃபிகேஷன் ஆகும். ஏதாவது எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியடில் இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 28லேருந்து 30க்குள்ளே டிக்கெட் கிடச்சி டக்குன்னு நீங்கள் ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ளைட் ட்ராவல் கூட ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் அனுபவங்களை தரக்கூடிய, சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற
சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், சித்தர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. சித்தர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து சித்தர்களின் அருளாசி கிடைக்கும். தனுசு ராசி, அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 28, 29, அதாவது ஜனவரி 28, 29 வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். என்ன காரணம்னா, தேய்பிறை சந்திரன், அதுக்கப்புறம் தடுமாற்றம் இருக்காது. வளர்பிறை சந்திரன் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் வருது. இந்த வாரத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் 26ஆம் தேதி காலை 8:30 மணி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. இந்த ராசிக்குள்ளே வரும்பொழுது காத்தால 8:30 மணிக்கு ஒரு குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காத்தால 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் 5 மணிக்கெலாம் கிளம்பி எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போயிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வரதோ, இல்லை எங்கேயாவது ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதோ, லாங் ட்ரிப் போயிட்டு வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அது செலவுகளை கொடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வராரு. அதனால் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். புதிய நபர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா விரையாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள், தொலைபேசி மூலமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 28 முதல் 30ஆம் தேதி வரை உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு, வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல், நீண்ட நாட்களாக வெளிநாடுகளில் இருந்து சந்திக்காமல் இருக்கக்கூடிய நபர்களை தொலைபேசி மூலமாகவோ இல்லை நேரிலோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த நாட்களில், அதாவது சனி சந்திரன் சேர்க்கை, அந்த நாட்களில் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய நாட்கள் 28லேருந்து அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மூலமாக மழை வருஷிக்கின்ற காரணத்தினால நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு இந்த நிலம் தான் உங்கள் பார்ட்னர், அந்த நிலம் தான் உங்களுடைய பங்குதாரர். அதனால் உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது ஒரு பார்ட்னராக இருந்தால் பணம் முதலீடு பண்ணணும். இப்போ உங்களுக்கு நிலம் தான் பார்ட்னர். அந்த நிலம் உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. நீங்கள் கடன் வாங்கி சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் நண்பர்களுடன் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் வேலை விஷயத்தில் சுறுசுறுப்போடு செயல்படுவாங்க. படிக்கிற விஷயத்தில் ஆசிரியர்கள்கிட்ட எல்லாம் நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு செய்வது, குறிப்பாக சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்வது அல்லது பழனிமலை முருகனை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தி புதிய குருவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். மகர ராசி, அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரார். அது வரைக்கும் லாபஸ்தானம், அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால உங்களுடைய தேவையற்ற சில சஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று மனக்கவலையை ஏற்படுத்தும். ஏற்கனவே எப்போவோ கடன் வாங்கி அதை செட்டில் கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஓலை வரும், உங்களுடைய பணம் செட்டில் ஆகலை, பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் கட்டினா தான் நான் உங்கள் பேரில் லீகல் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்ட்டு அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் டெம்பரவரி தான். 28ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது யார் அந்த மாதிரி மெயில் அனுப்பினாங்களோ இல்லை லெட்டர் போட்டாங்களோ அவர்களே உங்களிடம் தொடர்பு கொண்டு இல்லை நாங்கள் தப்பாக அனுப்பிட்டோன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது தடுமாற்றம் இருந்தாலோ இல்லை வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஆரோக்கிய தடுமாற்றம் இருந்தாலோ இந்த சமயத்தில் மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் புதன் உங்கள் ராசியில் இருக்கார். 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால
தந்தையுடன் ஏற்பட்ட மன வேறுபாடுகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரன் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறனால இந்த வாரத்திலேருந்து அடுத்த ஒரு 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. இதில் 3ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை பெற்றுள்ள காரணத்தினால இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்தாங்கன்னா இந்த வாரம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கினீங்க. 28ஆம் தேதிக்கு மேலே இல்லை 30ஆம் தேதிக்கு மேலே அவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணினாலும் சரி, பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய மரியாதைகள் கிடைக்கிறதுக்கும் பெரிய லாபங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் வருது. அதனால் அதாவது பதவி உயர்வு உங்களுக்கு மார்ச் மாதம் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு இப்போத்துலேருந்து அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் பள்ளி கல்லூரி மாணவிகள் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சீட்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட எழுதியிருக்க மாட்டீங்க, உங்களுடைய பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடும். அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் இப்பொழுது நடந்துட்டுருக்கு. வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சுமூகமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரம். நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லது வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இன்ஃபேக்ட் 8 வருஷம் இல்லை, 12 வருஷம்னே சொல்லலாம். 12 வருஷத்துக்கு அப்புறம் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுத்துகின்ற வாரம். இதுலேருந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளை வணங்கி வாருங்கள். பெருமாள்னா எந்த தெய்வம் அப்படின்னா நின்ற கோலத்தில் இருக்கும் பார்த்தசாரதி பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு சுறுசுறுப்புக்கு குறைவில்லாமல், ஆரோக்கியத்தில் தடைகள் இல்லாமல், உங்களுடைய பாய்ச்சல் குதிரை பாய்ச்சலாக இருக்கிறதுக்கு அவருடைய அனுகிரகம் உதவிகரமாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் துவங்கிவிட்டது. என்ன மாற்றங்கள்? ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும், ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா சனி 2ஆம் இடத்துக்கு போனால் ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். பட் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள், அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அது என்னென்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. 10, 11, 12, 1, 2 ஆகிய இடங்களில். இந்த 12ஆம் இடமான மகர ராசியில் 28லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. அந்த சமயத்தில் உங்கள் ராசியில் இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். பாக்யாதிபதி உச்சமடைவது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் தடைகள் விலகும், சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜனவரி 28லேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய 30ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. கணவன் மனைவி உறவில் இது நாள் வரைக்கும் மனஸ்தாபம் பிரிவினைகள்லாம் சந்தித்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம், இந்த பிரிவு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்களுடைய தவறான நடவடிக்கைகள், உங்களுடைய தவறான செயல்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேரில் வருத்தப்பட்டு விலகி இருக்கிறதுக்கு. அதனால் என்ன தப்புங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். என்றைக்குமே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட ஜோசியம் கேட்டாலும் சரி, இல்லை வேறு யார்கிட்ட ஜோசியம் கேட்டாலும் சரி, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கிறத வெளியில் சொல்கிறத விட செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். செல்ஃப் அனாலிசிஸ்னால் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நீங்கள் என்ன தப்பு பண்ணோம், இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணினோம், அதனால தான் நம்ம வாழ்க்கை துணை சண்டை போட்டு, என் கணவர் சண்டை போட்டு போனார், இந்த இடத்துல நான் தப்பாக பேசினேன், அதனால தான் என் மனைவி சண்டை போட்டுட்டு போனாங்கன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணமே தவிர என்னை போன்ற ஜோதிடர்கள் அதை சுட்டி காட்டலாம். இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அது என்ன தப்பு, எப்படி தப்பு பண்ணீங்கன்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணுமே தவிர அடுத்தவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அப்படி நடந்ததுனால தான் உங்களுக்கு சிக்கலே. அடுத்தவன் சொன்னதுனால தான் உங்கள் மனைவிகிட்டையோ உங்கள் கணவர்கிட்டையோ போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணினீ அப்படி பண்ணினேன்ட்டு குத்தி காட்டி பேசியிருக்கீங்க. அதுதான் விலக்கலை ஏற்படுத்தி இருக்குது. அதுதான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுனால இது நாள் வரைக்கும் எதிரியாக செயல்பட்ட உறவுகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால்
சக பணியாளர்கள் விஷயத்திலோ வாழ்க்கை துணை விஷயத்திலோ இந்த வாரம் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போ அது செலவு ஏற்படுத்தும்னா சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 28 முதல் 30ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் குழந்தைகள்கிட்டையும் உடன்பிறப்புகள்கிட்டையும் அனாவசியமான சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு யாருக்கிட்டையும் சண்டை வரக்கூடாது, யாருக்கிட்டையும் மனஸ்தாபம் வரக்கூடாதுன்னா அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. ஏன்னா என்ன காரணம்னா இதில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற ஆசை ஜாஸ்தி ஆகும். பணம் சம்பாதிக்கிற ஆசை ஜாஸ்தி வந்துன்னா யாருக்கிட்டையும் உங்களை டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இவாகிட்ட வெட்டி அரட்டை அவாகிட்ட வெட்டி அரட்டைலாம் பேச மாட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் எப்படி பண்ணலான்ட்டு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. வம்பு வழக்குகள் வராது. அதனால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். கூடவே கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும் வாரமாக அமைந்திடும். மீன ராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கி வராரு. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 9, 10 ஆகிய இடங்களுக்கு வராரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நீண்ட நாட்களாக மனக்குழப்பத்தினால் நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டாரு, புதன் பயிற்சி ஆகிறாரு. போன வாரத்தில் பயிற்சி ஆகிட்டாரு. 28ஆம் தேதி விரயஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இந்த ராசிக்குள்ளே வரும்பொழுது சுக்கிரன் குரு பரிவர்த்தன யோகம். 3ஆம் இடத்து சுக்கிரன் ராசிலையும் 3ஆம் இடத்துல குரு ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனோதைரியம் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். யார் உங்களை இத்தனால டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களோ, யார் உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்தாங்களோ, யார் உங்களை மிரட்டிட்டு இருந்தாங்களோ அந்த மிரட்டல்கள்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம் அல்லது சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் அது அவசரப்பட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா சில குழப்பத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். இந்த ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு அவங்களுடைய ஆரோக்கியமும் அதே மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. ஆனால் அவங்களுக்கு பெருசாக ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. சின்ன சின்ன சங்கடங்கள் தான். அதாவது தோல் அலர்ஜி, ஸ்கின் இன்ஃபெக்ஷன், இல்லாட்டி யூரினரி இன்ஃபெக்ஷன், இல்லாட்டி உடம்பு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சக பணியாளர்களின் தேவையற்ற கோபங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தாது. நீங்கள் அன்பு பாராட்டுவீங்க, அவங்க கோபமான பேச்சுக்களை பேசுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போடாமல் இருங்க, நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 4ல் இருக்கிறதுனால வீடு சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒன்றா வீட்டை மாற்றுவீங்க, இல்லை வீட்டில் பொருளை மாற்றுவீங்க, இல்லை வண்டி வாகன மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. இப்படி ஏதாவது ஒரு மாற்றத்தின் மூலமாக இடமாற்றமோ அல்லது வீட்டில் பொருள் மாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா இந்த வாரத்தில் 2 விதமான பரிகாரம் பண்ணோம். ஒன்று, பசுமாட்டுக்கு நீங்கள் செவ்வாழைப்பழம் தினமும் கொடுத்துட்டு வரணும். 2வது 2 மந்திரம் சொல்லணும். ஒன்று துர்கா சப்தஸ்லோகி, இன்னொன்று ஆஞ்சநேயருக்கு உண்டான அனுமன் சாலிசா. இதை 2ஐயும் செய்வதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஆஞ்சநேயர் கொடுத்துருவார். அதே சமயம் தவறான விஷயத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் தவறான விஷயத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கும் துர்க்கையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.